இல்லை பசங்க எப்போ பாரு பசிக்குது அப்படின்னு சொல்லி உங்களை தொல்லை பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஹெல்த்தியான ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபர் ரிச் மக்கானாஸை ரோஸ்ட் பண்ணி கொடுங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப க்ரன்ச்சியாகவும் இருந்தது. இன்றைக்கி நம்ம ஹை ஃபுட்ஸோட வெஜ் மசாலா பயன்படுத்தி தான் மக்கானாஸ் வறுத்துருக்கோம். சூப்பர் டேஸ்டியாக இருந்ததுங்க. டயபெட்டிக்காக இருக்குது, எங்களுக்கு எது சாப்பிட்டாலும் சுகர் ஏறுது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி மக்கானாஸை ட்ரை பண்ணுங்கள். இதில் சுகர் லெவல்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. இதை செய்கிறதுக்கு ஒரு பவுலில் கடையில் வாங்கின மக்கானா பேக்கெட், சால்ட்டு, அப்புறம் 4 பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை, நம்ம கியூர்குமின் கண்டென்ட்டுக்காக பசு மஞ்சள் தூள் அண்ட் பெப்பர் பவுடர், காஷ்மீரி சில்லி தூள், ஹை ஃபுட்ஸோட வெஜ் மசாலா, ஆல் பர்பஸ் குழம்பு மசாலா தூளில் அதையும் போட்டுட்டு கொஞ்சமாக நெய் விட்டுருக்கேன். உங்களுக்கு வேணால் பட்டரும் போடலாம். எதுவுமே சேர்க்காம கூட நம்ம இதை வறுக்கலாம். ஸோ இது எல்லா பக்கமும் மசாலாஸ் படுற மாதிரி மக்கானாஸில் நல்லா பிரட்டி விட்டுருங்க. இதுலேயே வந்து ப்ரோட்டீன் கண்டென்ட், ஃபைபர் கண்டென்ட் எல்லாமே நிறைய இருக்குது. அண்ட் இது உடம்புக்கு கேடு விளைவிக்கக்கூடிய எந்த பொருளும் கிடையாது. அதுலேயுமே நம்ம இதில் வந்து பசு மஞ்சளும் மிளகு தூளும் சேர்க்கறதுனால மிக்சட் மசாலாவில் வந்து மிளகு இருக்குது, மிளகு தூளும் செப்பரேட்டாக சேர்த்துருக்கோம். ஸோ நமக்கு எவ்ரிடே தேவையான கியூர்குமின் கண்டென்ட்டும் ஈஸியாக கிடச்சிரும். மழைக்கு இது சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப இதமாக இருக்கும். எனக்கு வந்து செம்ம ஆர்டர்ஸ் 2-3 டேஸாக டைமே இல்லாதனால ஏர் ஃப்ரையரில் போட்டு மேலே இருக்க லிட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் வந்து வேலையை பார்க்க போயிட்டேன். ஏன்னா செம்மையாக பசிக்குது. மழைக்கு வந்து காரமாக சாப்பிட்ணுன்னு தோணுது. இப்போ நம்ம இந்த மாதிரி பசங்களும் வந்து ஸ்நாக்ஸ் கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி மக்கானாஸை வறுத்து கொடுங்க. கடாயிலையும் ரோஸ்ட் பண்ணலாம். ஏர் ஃப்ரையில் வந்து நீங்கள் 160 டிகிரிஸ் டெம்பரேச்சரில் 16 மினிட்ஸ் வச்சுட்டு நீங்கள் அப்படியே உங்கள் வேலையை பார்க்க போயிடலாம். 16 மினிட்ஸ் கழிச்சு திறந்து பார்த்தா சூப்பர் க்ரன்ச்சியாக ரெடி ஆச்சுங்க. கடாயில் கூட சிம்மில் வச்சு 15 மினிட்ஸ் நீங்கள் நின்று அப்பப்போ கிண்டி விட்டிங்கன்னா இதே மாதிரி க்ரன்ச்சி அண்ட் டேஸ்டியான மக்கானாஸ் உங்களுக்கு கிடச்சிரும். சாப்பிட்றதுக்கு நல்ல கருக்கு முறுக்குன்னு, இப்போ முறுக்கெல்லாம் வந்து டீப் ஃப்ரை பண்ணுவாங்கல்ல, அதுக்கு பதிலாக இது ஒரு எக்ஸலண்ட் ஸ்நாக் ஆப்ஷன் தான். மக்கானாஸில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைய இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஹார்ட் மசில்ஸ் எல்லாம் நல்லா ஸ்ட்ரெங்தன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ ஹார்ட் இஷ்யூஸ் இருக்கவங்க கூட மக்கானாஸ் ரெகுலராக எடுத்துக்கலாம். இதில் கேலரிஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால வெயிட் லாஸ்க்கு இது எக்ஸலண்ட் ஸ்நாக் ஆப்ஷன். ப்ளஸ் குழந்தைங்களுக்குமே வந்து நீங்கள் வெயிட் லாஸ் ஆகிடுவாங்கன்னு நினைக்காதீங்க. அவங்களுடைய பசியோடைய கிரேவிங்ஸை வந்து மைண்டை கண்ட்ரோல் பண்ணும். அதாவது அதிகமாக இது கொஞ்சம் சாப்பிட்டாலே நல்ல ஒரு வயிறு நிறைஞ்ச ஒரு உணர்வை கொடுக்கறதுனால வெயிட் லாஸில் இருக்கிறவங்க, குழந்தைங்க, சின்ன வயசுலேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணால் சாப்பிட்லாம். நான் இன்றைக்கி பண்ண ரெசிப்பியில் வந்து சுத்தமாக வந்து ஆயில் ஆட் பண்ணல, கொஞ்சமாக கீதம் ஆட் பண்ணேன். அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு பண்ணால் கூட டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஏர் ஃப்ரையர் வந்து எல்லா பேரண்ட்ஸ் வீட்டில் ப்ளஸ் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க வீட்டில் மஸ்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து நம்ம மெயினாக வெயிட் போடுறதே வந்து டைம் இல்லை அப்படின்னு சொல்லி அவசரமாக எதையோ எடுத்து வாயில் போடுறதுனால தான். ஏர் ஃப்ரையர் இருந்தால் நம்ம 1000+ ரெசிபீஸ் வந்து செஞ்சு நம்ம வீட்டிலேயே செஞ்சு சாப்பிட்லாம். ஸ்ட்ரீட் ஃபுட்டில் போய் பேக்கரிலாம் போய் வாங்காமல். ஸோ இந்த மாதிரி ஏர் ஃப்ரையர் ரெசிபீஸில் உங்களுக்கு வேணால் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளுடைய மசாலாஸ்லாம் வேணுன்னா வாட்ஸ்அப்லேயும் ஆர்டர் பண்ணிக்கலாம், வெப்சைட்லேயும் ஆர்டர் பண்ணிக்கலாம்.